பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 9 அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய சபைக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை பாருங்களேன். பிலிப்பியர் 1:9 பார்த்தா, மேலும் உன்னதமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாக இயேசு கிறிஸ்துவினால் வருகும் நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவற்றவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுகிறேன். தேவனுடைய நாள் சமீபமா இருக்கு. அந்த நாளுக்காக நாம் நம்மை துப்புரவானவர்கள், குற்றமற்றவர்களாய் தேவ சமூகத்தில் நிறுத்துறதுக்காக கர்த்தர் நமக்கு அருள் புரியணும். நம்ம ஜெபிக்கணும். இந்த வசனத்தின் ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. 9 பாருங்களேன். பிலிப்பியர் 1:9 உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய். அப்போ 2வது எதுக்கு ஜெபிக்கணும்னா, என் அன்பு அதிகரிக்கணும்னு ஜெபம் பண்ணணும். நம்முடைய அன்பு இன்னும் பெருக வேண்டும் அப்படின்னு ஜெபிக்கணும். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கிறதை பார்க்கும் பொழுது நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் உணர்வார்கள். இவைகள் எல்லாவற்றிலும் பெரியது அன்பு என்று வாசிக்கிறோம். அன்பே பிரதானம். இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது வாசிக்கிறோம். Our hearts must be filled with love. இதற்காக பவுல் ஜெபம் பண்ணினார். நம்முடைய இயேசுவினுடைய சுபாவம் அன்பு. அவர் அன்பில் பெரியவர், அன்பில் சிறந்தவர், அன்பில் பூரணர். அவர் அன்பிலே நம்மை நடத்துகிறவர், அன்புக்கு உதாரணமானவர். அந்த அன்பை போல நம்முடைய அன்பு இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். அந்த அன்பை போல என் அன்பு இருக்கணும். அவர் நம்மில் எப்படி அன்பு கூர்ந்தாரோ அப்படி நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட பிரதான கற்பனை என்று வாசிக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய அன்பு இன்னும் பெருகணும், இன்னும் வளரணும், இன்னும் அதிகரிக்கணும். இதற்காக ஜெபிக்கணும். பாருங்க, இன்றைக்கு கடைசி நாட்கள்ல இந்த அன்பு தான் குறைஞ்சு போகுது இல்லையா? ஆண்டவர் எபேசு சபையை பார்த்து சொன்னாரா இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 5 ஆகிலும் உன்னை குறித்து ஒரு குறை எனக்கு உண்டு. என்ன குறை? ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டா என்று உன் பேர்ல எனக்கு ஒரு குறை இருக்கு. அப்ப இந்த சபையில குறை என்னன்னு கேட்டா, கிரியைகள்ல குறை இல்ல, பிரயாசத்துல குறை இல்ல, பொறுமையில குறை இல்ல. கிரியைகள் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்காங்க. எது மட்டும் இல்ல, அன்பு மட்டும் குறைஞ்சு போயிடுச்சு. நம்முடைய இருதயம் இன்னும் அதிகமான அன்பினால் நிரம்பணும். நம்ம ஜெபிக்கணும். தேவன் மேல் உள்ள அன்பு, மனிதர் மேல் உள்ள அன்பு. மொத்த கற்பனையும் 2 கற்பனையில ஆண்டவர் அதை அழகா முழுவதும் சேர்த்தார். பிரதான கற்பனை என்ன அப்படின்னு கேட்டா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக சொல்லிட்டு, அதற்கு இணையான பெரிய கற்பனை என்ன அப்படின்னு கேட்டா, நீ உன்னில் அன்பாயிருக்கிறது போல பிறனிலும் அன்பாயிருப்பாயாக. அதான் இந்த 2வது கற்பனை. நீங்க 10 கற்பனை எடுத்து லிஸ்ட் போட்டீங்கன்னா 2 பிரிச்சிடலாம். முதல் கற்பனை இயேசு சொன்னார், உன் தேவனிடத்தில் அன்பாயிரு. அது கீழே தான் நீ ஓய்வு நாளை கனம் பண்ணணும், வேறே தெய்வர்களை நீ வைக்கக்கூடாது, உன் தேவனாகிய நாமத்தை, கர்த்தருடைய நாமத்தை வீணில வணங்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனிடத்தில் அன்பு கூறுறதை பற்றி கற்பனை இருக்கும். அடுத்த கற்பனை பிறனிலே அன்பு கூறுவாயாகன்றதுல தான், கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பா. இதெல்லாம் அடுத்த கேட்டகரியில கொண்டதெல்லாம். ஒரு உண்மையா அன்புள்ளவனா இருப்பானால், தேவன் மேல் அன்புள்ளவனா இருப்பானால் கர்த்தரையே தொழுது கொள்ளுவான். வேறு சொரூபங்களை இவன் செய்ய மாட்டான். கர்த்தர் மேல் ஒரு அன்புள்ளவனா இருந்தா ஓய்வு நாளை பரிசுத்த நாளா எண்ணுவான். இதெல்லாம் ஒரு பக்கம். அதே போல மனுஷன் மேல் அன்புள்ளவனா இருந்தா அவன் கொலை ஏன் செய்ய போறான்? அவன் ஏன் திருட போறான்? உண்மையான அன்பு இருந்தா அவன் ஏன் பொய் சாட்சி சொல்லுவான்? சொல்ல மாட்டான் இல்லையா? தகப்பனின் தாய் அவன் கனம் பண்ணுவான்.
இதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னு கேட்டா அன்புல இருந்தா வருது. அந்த அன்புல இருந்தா அத்தனை நற்கிரியைகளும் வெளிப்படுகிறது. அந்த அன்பினால் நம்முடைய இருதயம் நிரம்பாவிட்டால் நாம் ஒரு கற்பனை கூட நம்ம செய்ய முடியாது. இந்த 2 கற்பனையில சொல்லப்பட்ட எல்லா 10 கற்பனை அதுக்குள்ள அடங்கிடுது. அப்படியே அதுக்கு ரொம்ப அவசியம் என்னன்னு கேட்டா அந்த அன்பு தான். இந்த கடைசி நாட்கள் நம்முடைய இருதயங்கள் அன்பினால் நிரப்பப்படும். உலகத்தை பார்க்கும்போது ஒன்று ஜனங்க அன்பில்லாம இருக்கிறாங்க, ரொம்ப எரிச்சலும் கோபமும் வன்மமும் வைராக்கியம் உள்ளவர்களா ஜனங்க மாறிட்டு வர்றாங்க. அன்பற்றவர்களாய் ஒரு கூட்டம் மாறிட்டு வருது. இன்னொரு கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அந்த அன்பையே பொல்லாங்காக திரிச்சிட்ட ஒரு கூட்டமா இருக்காங்க. அன்புன்னு சொல்றாங்க, அவங்க நேசிக்கிறது எல்லாமே பொல்லாங்கு, தீங்கு, அருவருப்பு, அதை நேசிக்கிறாங்க. மாயையான ஒரு காரியத்தில் அன்பு வைக்கிறாங்க. பரிசுத்தம் இல்லாத காரியங்கள் அன்பு வைக்கிறாங்க. பொல்லாங்கானதை ரொம்ப நேசிக்கிறாங்க. வெளிச்சத்தை விரும்புவதை விட இருளின் மேல் ரொம்ப அன்பா இருக்கிறாங்க. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமான அன்பு அவர்களுக்குள்ள இல்ல. இந்த நாட்கள் நாம் ஜெபிக்க வந்த போது, ஆண்டவரே எங்க உள்ளத்தை அன்பினால் நிரப்பும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில இந்த அன்பு மட்டும் நிறைஞ்சிருந்தா எவ்வளவு அருமையா நம்ம வாழ்க்கை இருக்கும் இல்லையா? தேவனை தேடுறது எவ்வளவு இன்பமா இருக்கும். கர்த்தரை நம்ம எவ்வளவு தொழுது கொள்வோம், எவ்வளவு நம்ம அவரை தேடுவோம். உண்மையான அந்த அன்பு நமக்குள்ள இருக்குமானா நம்முடைய குடும்பங்கள் எவ்வளவு சமாதானமா இருக்கும். நம்முடைய வீடுகள் ஒரு பரலோகமாவே இருக்குமா இல்லையா? யோசித்து பாருங்க. நம்முடைய உறவுகள் நடுவில் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு கனிவு, தயவு இருக்கும். எத்தனை பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கொண்டு வரலாம்.